வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3/4 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அரிசி இருக்கோ எடுத்துக்கோங்க. சீரக சம்பா எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை எப்போதும் சாப்பாட்டு அரிசி இருக்கோ எடுத்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை அலசிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அலசிட்டு வந்தாச்சு. இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருவோம். இது ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை. நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிற வரைக்கும் ஊறினா போதும். தாளித்து விட்டு வதக்கிற வரைக்கும் ஊறினா போதும். வாங்க இப்போ குக்கரை வச்சு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். குக்கரை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகட்டும். நெய் உருகினோடனே நம்ம தாளிக்கிற ஜாமான்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து போட்டிருக்கேன். 2 நட்சத்திரப்பூ போட்டிருக்கேன். பட்டை ஒரு சின்ன துண்டாக ஒரு 4 துண்டு போட்டிருக்கேன். கிராம்பு ஒரு 6 கிராம்பு போட்டிருக்கேன். இது நல்லா செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன் நான் அதோட. இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பூண்டு ஒரு முழு பூண்டு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் 2ஆ. அதை போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க, பிரியாணி ஸ்மெல் வந்துடும். பூண்டை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 6 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழமாக பார்த்து எடுத்து போட்டு கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா சீக்கிரமே மசிஞ்சு வந்துடும். நான் இந்து உப்பு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன உப்பு இருக்கோ நார்மலாக எப்போதும் நம்ம போடுற உப்பு கூட போட்டுக்கோங்க. இதோட மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் நீளமாக நறுக்கி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம குக்கரை மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நல்லா அந்த சிம்மில் வச்சிட்டோம்னாக்க நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளியெல்லாம் வெயிட் போடாமல் சும்மா மூடி வச்சுருவோம். நல்லா மசிஞ்சு வந்துடும் தக்காளி. இப்போ மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம்.
வெயிட் போடாமல் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அளவு வச்சுருங்க. பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் பெரிய தக்காளியாக 6 தக்காளி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட தக்காளி சைஸை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போட்ட அளவு ஒரு 1/2 கிலோ தக்காளி இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதோடு சேர்த்துக்கலாம். இதை ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இதோட 3/4 உலக்கு அரிசி போட்டோம். அதுக்கு 1 உலக்கு தண்ணி ஊற்றினா போதும். பாஸ்மதி ரைஸ்ங்கிறதுனால 1 உலக்கு ஊற்றினா போதும். இல்லாட்டி குழஞ்சு போயிடும். இப்போ மூடி வச்சுருவோம். கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதோட அரிசியை சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலை, கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதோட வெயிட் போடாமல் சும்மா மூடி வச்சா போதும். இப்போ கொதி வந்துருச்சு. ஊற்றி வச்சிருந்த தண்ணி நல்லா வடிச்சு விட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. சுத்தமாக தண்ணியை வடிச்சிருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். விசிலை போட்டுட்டு சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரு விசில் வந்தால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்கள் நல்லா பொலன்னு நல்லா இருக்குது. நல்லா உதிரியாக இருக்குது. சும்மா ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இதோட ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கிண்டி விட்டுட்டு எடுத்து பரிமாற வேண்டியதுதான். தண்ணி இதுதான் கரெக்டான அளவு. பாருங்கள் நல்ல உதிரியாக நீளமாக எப்படி பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுத்து விட்டீங்கன்னாக்கா பாக்ஸ் காலி பண்ணிட்டு தான் வருவாங்க பிள்ளைங்க. செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிள்ளைகளுக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பிள்ளைகளுக்கு தக்காளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள். நன்றிங்க.